இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் வருதுன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சேரும். இது அக்டோபர் 18 வரைக்கும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அக்டோபர் 18 என்ன ஆகுது? தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான், அதுக்கும் மேல அவரோட பார்வை, விசேஷ பார்வை 5, 7, 9 இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ரொம்ப நல்லதை செய்ய போகுது. எந்த விதத்துல நல்ல செய்ய போகுது? அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்போது உங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு, அவங்களால ஒரு சந்தோஷம், அவங்களால பாத்தீங்கன்னா அவங்க கூட ஷாப்பிங் போறது, அவங்க கூட என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில சந்தோஷங்கள் அப்படின்றது கிடைக்கும். சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்கிரன் சேர்றதுனால நீச்ச பங்கம் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா சுக்கிரன் அடையிறார். அப்படின்னா என்ன? மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா பலன்களை 2 பகுதியா பிரிச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட், அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் மிதுனத்திலேயே இருக்காரு. அதாவது உங்களுக்கு ஜென்ம குருவா இருக்காரு. அப்ப அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் 2 விஷயம் நம்ம கவனமா இருக்கணும். ஒண்ணு, தேவையில்லாத சவகாசம் அப்படின்றது வேண்டாம். கூடா நட்பு கேடு விளைவிக்கும். நாங்க என்னமோ நல்ல ஃப்ரெண்ட்ஸா தாங்க இருக்கோம், கரெக்ட் தாங்க. எந்த நேரத்துல புலி, அதாவது பாத்தீங்கன்னா புலி பாயும் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்துல பூனைக்குட்டி புலிக்குட்டியா மாறும்னு சொல்ல முடியாது. அதனால யார்கிட்ட பழகினாலும் லிமிட்டா பழகிக்கோங்க, அது நல்லது. 10 வருஷமா இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, புதுசா இப்ப நட்பா பழகுறவங்களா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதை அப்படின்றது வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்திலங்க எல்லாருமே யார் கூடயுமே ஜாக்கிரதையா தான் பழகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ பி அவேர் ஆஃப் தட் அப்படின்னு சொல்லலாம். 2வது, இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் ஃபுல்லுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இடம் மாற்றம், தொழில் மாற்றம் வருதுன்னா கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சேரும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் விஷயம். இது அக்டோபர் 18 வரைக்கும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அக்டோபர் 18 என்ன ஆகுது? குரு பகவான் அதிசாரமா பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு உச்சம் பெற்று உட்கார்ற. அப்ப என்ன ஆகும்? அக்டோபர் 18க்கு மேல உங்களுக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான், தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு பகவான், அதுக்கும் மேல அவரோட பார்வை, விசேஷ பார்வை 5, 7, 9 இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா ரொம்ப நல்லதை செய்ய போகுது. எந்த விதத்துல நல்ல செய்ய போகுது? குடும்பத்துல திடீர் தன பிராப்தி, திடீர் அதிர்ஷ்டம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம். நான் கோடி கோடியா சம்பாரிச்சா மட்டும் நிம்மதி இல்லைங்க. குடும்பத்துல நான் காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனைன்னு பார்க்காம நிம்மதியா சாப்பிட்டுட்டு, ஒன்னும் இல்ல, ஒரு தண்ணி சாதம் கூட சாப்பிட்டுட்டு நிம்மதியா தூங்குனானா இருக்க நிம்மதி அப்படின்றது எதுலையுமே கிடைக்காது. அந்த சந்தோஷம் எதுலையுமே கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த அதிசார குரு பயிற்சி அப்படின்றது அக்டோபர் 18 இருந்து டிசம்பர் 3 வரைக்குமே. அப்ப அக்டோபர் 18 இருந்து உங்களுக்கு அக்டோபர் மாசம் முழுசுமே குருனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்றது கிடைச்சிடும் இல்லைங்களா? இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல வக்ரம் அடைஞ்சிருக்க சனி பகவான் மேல குருனோட விசேஷ பார்வை பதியுது. அப்ப சனி வக்ர பார்வை சில இடத்த பார்ப்பான், உதாரணத்துக்கு கண்ணியை பார்ப்பான். அதனால வரக்கூடிய கெடுபலன்களும் நல்லிஃபை ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இது அடுத்த பிளஸ். அதுக்கு அடுத்து, சோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான். அடுத்து 3ஆம் பாவம், இளைய சகோதர தைரியஸ்தானத்துல அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன். அக்டோபர் 9 வரைக்கும் கேது பிளஸ் சுக்கிரன் காம்பினேஷன் அப்படின்போது உங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்பு, அவங்களால ஒரு சந்தோஷம், அவங்களால பாத்தீங்கன்னா அவங்க கூட ஷாப்பிங் போறது, அவங்க கூட என்ஜாய் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில சந்தோஷங்கள் அப்படின்றது கிடைக்கும். இது அப் டு அக்டோபர் 9. அக்டோபர் 9க்கு அப்புறம், ஏன்னா சுக்கிரன் பாருங்க உங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் அதிபன். அப்ப பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அது வரத்துக்கான வாய்ப்பு, தம்பி தங்கச்சியோட சேர்ந்து வெளியே போயிட்டு ஒரு ஷாப்பிங் போறது, நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு தீபாவளி பர்ச்சேஸ் அது இதுன்னு கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு, ஒரு டூர் போறதுக்கு, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஏற்படும். அவங்க வீட்டுக்கு போய் சாப்பிடுறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் ஏற்படும். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. அக்டோபர் 9க்கு அப்புறம் என்ன ஆகும்? சுக்கிரன் பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல இருந்து 4ஆம் பாவத்துக்கு நீச்சம் பெற்று உட்கார்றார். அப்ப அங்க அக்டோபர் 9க்கு மேல கேது 3ஆம் பாவத்துல தனிச்சிருப்பார். திருப்பி பாத்தீங்கன்னா பெருசா தம்பி தங்கச்சி கூட ஒட்டாம இருக்கிறது, தம்பி தங்கச்சி விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, அவங்க ஃபாரின்ல இருந்து வந்தாங்க, திருப்பி அவங்க ஃபாரின் போயிட்டாங்க, இந்த மாதிரி ஒரு பிரிவினை, மனதளவுல ஒரு பிரிவினை, சண்டை, காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படிலாம் வேண்டாம். அவங்க பிஸியா இருப்பாங்க, அதனால அவங்க நம்ம கூட ரொம்ப டைம் பண்றதுக்கான பிராப்தம் இல்லை, அந்த மாதிரியும் நம்ம நினைச்சுக்கலாம். பெருசா நம்ம யோசிக்க வேண்டாம். இல்ல தம்பி தங்கச்சிக்கு சின்ன சின்ன உடல் சார்ந்த உபாதைகள் இது வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. சின்ன சின்ன லெவல்ல தான், பெரிய லெவல்ல இல்ல, பெரிய இம்பாக்ட் வராது, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் அக்டோபர் 9 பாத்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்று 4ஆம் பாவத்துல உட்கார்றார். ஆல்ரெடி அங்க சூரியனும் இருக்காரு. சூரியனோட நீச்சம் பெற்ற சுக்கிரன் சேர்றதுனால நீச்ச பங்கம் அப்படின்ற விஷயத்த பாத்தீங்கன்னா சுக்கிரன் அடையிறார். அப்படின்னா என்ன? நீச்சத்தினால வரக்கூடிய கெடு பலன்கள் அப்படின்றது கிடையாது. நீச்ச பங்க ராஜயோகம் வரல, பட் நீச்ச பங்க யோகத்தை அடையிறார். அப்ப கெடு பலன்கள் அப்படின்றது பகுதி குறைஞ்சிடும். சரி, அது ஒரு பெரிய பிளஸ் தானே. அப்ப 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல சூரியன் பிளஸ் சுக்கிரன்.
இது என்ன ஆகும், அம்மாவோட சேர்ந்து அம்மாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அந்த ஹெல்த் இஷ்யூஸில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அம்மா நம்மளுக்கு எக்கனாமிக்கலி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து பாருங்கள் சில பல விஷயங்களை நம்மளால சாதிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. மாமனாரனோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அப்பானோட சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. யாருனோட சப்போர்ட்னால, அம்மானால, மாமனார்னால, அப்பானால, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்னால, பெண்களால அப்படின்னும் சொல்லிக்கலாம். பெண்களால சில பல இன்னல்களும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு அன்னெசரி ரிலேஷன்ஷிப்ஸ் ஏதாவது இருக்குன்னா அதுல கொஞ்சம் காஷியஸா வச்சுக்கோங்க, காஷியஸா இருந்துக்கோங்க. பெண்களால் சில இடையூறுகளும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. 100% இல்லை, அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 to 50%. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும். ஏன்னா சனியினோட வக்ர பார்வை இருக்கு. அக்டோபர் 18க்கு அப்புறம் சனியினோட வக்ர பார்வை இருக்காது. ஏன்னா சனியே நல்லிஃபை ஆயிடுறாரு குரு பகவானால. ஸோ அக்டோபர் 18 வரைக்கும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கோங்க. நாங்களே பெண்கள் தாங்க, பெண்களா இருந்தாலும் பெண்கள் கிட்ட கொஞ்சம் காஷியஸா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அக்டோபர் அதுக்கு முன்னாடி வந்து பாருங்க 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா புதன் பிளஸ் செவ்வாய். இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துல புதன் பிளஸ் செவ்வாய் அப்படின்னும் போது பிள்ளைங்க வந்து பாருங்க நல்லா படிப்பாங்க. பிள்ளைங்களோட படிப்பு விஷயத்துல நம்ம பெருசா கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு குழந்தை பிராப்தம் இல்லையா, குழந்தை பிராப்தம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனா பிள்ளைங்க பெருசா நம்ம சொல் பேச்சு கேட்பாங்களா, அது வந்து கொஞ்சம் குறிதான், கொஞ்சம் கேள்விக்குறிதான். ஏன்னா பிள்ளைங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது பாட்டு அவங்க செஞ்சுட்டு போட்டோம். பூர்வீக சொத்து பத்து பிரச்சனைங்க, அதை நாங்க இப்ப வந்து கோர்ட்ல கேஸ் போடலாம்னு நினைக்கிறோம். இந்த காலகட்டம் ஏத்தது இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 18 சூரிய பகவான் வந்து பாருங்க 4ஆம் பாவத்துல இருந்து 5ஆம் பாவத்துக்கு வந்து இணையறார். அப்ப சூரியன் பிளஸ் புதன் பிளஸ் செவ்வாய் காம்பினேஷன். இது வந்து எப்படி அப்படின்னா இந்த அக்டோபர் 18ல இருந்து என் பிள்ளைங்க கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா தடம் மாறுறாங்க. பட் பியாண்ட் தட் என்னோட ஒரு திறமையானால, என்னோட பேச்சு திறமையினால, என்னோட புத்திசாலித்தனத்தினால பிள்ளைங்களை நான் திருப்பி வழி கொண்டு வரேன். என் சொத்து பத்துல கொஞ்சம் வில்லங்க ஏற்படுது, பட் என்னோட சாதுரியத்தினால என் சொத்து பத்தை நான் திருப்பி நார்மல்சி கொண்டு வரேன், திருப்பி என் கை கொண்டு வரேன். இந்த மாதிரி ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 18 வரைக்கும் குழந்தைங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு நல்ல டயட் அப்படின்றது கொடுங்க. பாக்கியஸ்தானத்துல ராகு, 9ஆம் பாவத்துல ராகு. பாக்கிய ராகு என்ன பண்ணுவான், நிறைய பாக்கியங்களை கொடுப்பான். பொதுவா ராகு பகவான் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கான் அப்படின்னா அளந்து அளந்து கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அள்ளி கொடுப்பான். ராகுனால வரக்கூடிய கெடுபலன்களை பத்தி மட்டும் நம்ம நிறைய பேசியிருப்போம். ஆனா ராகுனால வரக்கூடிய நற்பலன்கள் அப்படின்னா அந்த அளவுக்கு இருக்கு. அதாவது எந்த கொடுத்தாலும் எவ்வளவு காசு கொடுக்கணும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும். பாக்கியஸ்தானம் அப்படின்றது அதிர்ஷ்டஸ்தானம். அதிர்ஷ்டஸ்தானத்துல ராகு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம் அப்படின்றத கொடுக்கணும்னா வாரி கொடுத்துருவான், கொடுத்துட்டு மறந்துடுவான். சனி பகவான்னா கிள்ளி கொடுப்பாரு, கிள்ளி கொடுத்துட்டு ஞாபகம் வச்சுப்பார். ஸோ அது ஒரு பெரிய பிளஸ் ராகு கிட்ட இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துல சனி, கர்ம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கார். நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்ரகதி தான் அடைஞ்சிருப்பாரு. நவம்பர் 27க்கு அப்புறம் அது அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுவாரு. அகைன் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா குருனோட பார்வை, உச்ச குருனோட பார்வை அக்டோபர் 18ல இருந்து இருக்கு. ஸோ அவரோட வக்ர பார்வையினோட காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது குறையும். இங்க வந்து பாருங்க இவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்ச பின்னாடியும் இவர் கர்ம சனி அப்படின்னா தொழில் சனி, தொழில்காரகன் தொழில் பாவத்துல இருக்கான் அப்படின் போது நல்லது ஒரு விதத்துல. இன்னொரு விதத்துல நான் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு ஓனராகவே இருந்தா கூட நான் ரொம்ப டெடிக்கேட்டடா பயங்கர ஹார்டு கடின உழைப்பாளியா இருந்தா மட்டும்தான் என் தொழில் பெரிய லெவல்ல வரும். நான் அமைதியா இருக்கேன்னா தொழில் அப்படியே ஸ்டேசஸ் ஆகும், அப்படியே இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக 10ல ஒரு பாவி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 10ல இருக்க பாவி சனி என்ன பண்ணுவான், உனக்கு எது ஒண்ணு கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாமா வேண்டாமா, வெதர் யூ டிசர்வ் இட் ஆர் நாட் அப்படின்றத நல்லா அனலைஸ் பண்ணி தான் கொடுப்பான். அப்ப அவன் கொடுக்கறதுக்கு ஏத்த மாதிரி தகுதியும் தராதரத்தையும் நீங்க வளர்த்துக்கினீங்க அப்படின்னா மிதுனம் இந்த கர்ம சனியில தொழில ஒரு பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பா அடைவீங்க. நான் பெருசா உழைக்க மாட்டேன் அப்படின்னா பெரிய முன்னேற்றம் அப்படின்றது வராது. அதை தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக எங்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சின்ன சின்ன விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கேங்க. அந்த விஷயத்துல மட்டும் நீங்க கரெக்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதம் இனிய மாதமா அமையும். வாழ்த்துக்கள்.